Okay. So, 8th session, Semiconductor Electronics Part 8. So far 7 sessions பண்ணிருக்கோம். Last sessionல static characteristics of NPN transistor in common emitter mode பார்த்திருந்தோம். 3 characteristics பார்த்திருந்தோம். Input characteristics, output characteristics and transfer characteristics பார்த்திருந்தோம். Input characteristics na just it tells us the variation between input current versus input voltage at a constant output voltage ன்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி output characteristics na it tells us a variation between output current versus output voltage at constant input current ன்னு பார்த்திருந்தோம். Finally transfer characteristics பார்த்திருந்தோம். It tells us the variation between output current versus input current அதை பார்த்திருந்தோம் at a constant output voltage ன்னு. Okay. So இன்னைக்கு வந்து just applications of transistors பார்க்க போறோம். There are 3 applications நம்ம bookல கொடுத்திருக்கிறது 3 applications. 1 transistor as a switch, 2 transistor as an amplifier and 3 transistor as an oscillator. So இந்த மூணு application இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி just switch, amplifier and oscillator னா என்ன? Switch this is nothing but a switch in an electrical circuit. இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்விட்ச் ஆர் ஆஃப்ல இருக்கு. இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணோம்னா இப்படி பண்ணால் இது க்ளோஸ்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ஆன் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் இப்படி இருந்ததுன்னா இட் இஸ் அன் ஓப்பன் ஸ்விட்ச் ஆர் அன் ஆஃப் கண்டிஷன். நம்ம நார்மல் வீட்டில் இருக்க ஸ்விட்ச் மாதிரி தான், ஒரு ஃபேன்கோ பல்ப்கோ இருக்க ஸ்விட்ச் மாதிரி தான், ஜஸ்ட் இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. விச் மீன்ஸ் இப்படி ஓப்பனில் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் கேரியர்ஸால் ஃப்ளோ ஆக முடியாது சர்க்யூட்டில். ஸோ அங்கே கண்டக்ஷன் இருக்காது. ஒன்ஸ் ஆன் பண்ணோம்னா ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிடும். ஸோ சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகும் சர்க்யூட்டில். ஸோ அதனால் கண்டக்ஷன் இருக்கும், அதனால் ஃபேனோ பல்போ எரியும். ஸோ இதுதான் ஸ்விட்ச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் 2 இருக்குது. இது ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது ஆர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணோம்னா தட்ஸ் அ க்ளோஸ்ட் ஸ்விட்ச் ஆர் ஆன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ டிவைஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு இன்புட் சிக்னல் இப்படி தரோம் அப்படின்னா இந்த சிக்னலில் எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் இதோட மேக்னிடியூட் ஒரு ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவாங்க. பீக் வோல்டேஜ் லைஸ் இது வோல்டேஜ் இருக்கும், இது வந்து கரண்ட் டைம்னு இருக்கும். ஸோ இப்போ இது வந்து வோல்டேஜ் வந்து மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 volts இருக்குன்னா இந்த இடத்துல -5 volts இருக்குன்னா இதோட ஸ்ட்ரென்த்தை ரைஸ் பண்ணணும் ஆர் மேக்னிடியூட ரைஸ் பண்ணுறதுக்குனா என்ன மீனிங்னா இந்த 5 voltலேருந்து இந்த பீக் வோல்டேஜை இன்னும் ரைஸ் பண்ணணும். மேபி ஒரு +7 volt and -7 volt பீக் ரைஸ் பண்ணோம்னா now that is an amplitude signal அப்படின்னு சொல்லுவாங்க, amplified signal அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு இன்புட் சிக்னலை கொடுத்தா எனக்கு ஆம்ப்ளிஃபை பண்ண அவுட்புட் சிக்னல் வந்து இப்படி இருக்கும். ஜஸ்ட் இதோட மேக்னிடியூட் ரைஸ் ஆகும். ஸோ இது பேர் தான் ஆம்ப்ளிஃபைட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையர் வந்து ஜஸ்ட் இதை தான் பண்ணும். ஒரு வீக் சிக்னல் கொடுத்தா ஒரு ஸ்ட்ராங் சிக்னலாக ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஸோ அதுதான் ஆம்ப்ளிஃபையரோட மெயின் பர்பஸ். ஃபைனலி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிலேட்டர் என்னென்னா நம்ம ரெக்டிஃபையர் பார்க்குறப்ப பார்த்துருந்தோம். ரெக்டிஃபையர்னா இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஏசி டு டிசி அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சிக்னல்லேருந்து ஒரு ஸ்டடி சிக்னல் ஃப்ளோ, ஸ்டடி டிசி கரண்ட் கன்வெர்ட் பண்ணுறது தான் ரெக்டிஃபையர்னு பார்த்துருந்தோம். அஃப்கோர்ஸ் ரெக்டிஃபையர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டடி கரண்ட்டை பண்ணாது, ஒரு பல்சேட்டிங் அவுட்புட் தான் கிடைக்கும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா 1 வேவ்க்கு மட்டும் 1 சைக்கிளுக்கு மட்டும் கிடைக்கும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னா நமக்கு எல்லா சைக்கிளுக்குமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் ரெக்டிஃபையரோட ஆப்போசிட் தான் ஆசிலேட்டர். ஒரு ஸ்டடி கரண்ட்டை, ஒரு ஸ்டடி சிக்னலை ஆசிலேட்டிங் சிக்னலாக பல்சேட்டிங் சிக்னலாக மாற்றுறது தான் வந்து ஆசிலேட்டரோட ஜாப். ஸோ ஆசிலேட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் டிசி எனர்ஜி இன்டு ஏசி எனர்ஜி. ரெக்டிஃபையர்னா அப்படியே ஆப்போசிட்டாக தானே பார்த்துருந்தோம். இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஏசி டு டிசி பார்த்துருந்தோம். இங்கே வந்து டிசி டு ஏசி. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஸ்விட்ச், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஆசிலேட்டர் எப்படி வந்து டிரான்சிஸ்டரை இந்த 3 யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட்ஸை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பயாசிங் பார்க்குறப்போ பார்த்துருந்தோம். there are 3 types of biasing in transistorன்னு பார்த்துருந்தோம். ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங், சேச்சுரேஷன் பயாசிங் அண்ட் கட் ஆஃப் பயாசிங்னு. கரெக்டாக? ஸோ ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்னா ஜஸ்ட் நத்திங், 2 சைடு இருக்கும் ஒரு டிரான்சிஸ்டருக்கு. இன்புட் சைடு அவுட்புட் சைடு 2 சைடு இருக்கும். ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்னா இன்புட் சைடை ஃபார்வர்ட் பயாஸாகவும் அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாஸாகவும் பண்ணியிருப்போம். சேச்சுரேஷன் பயாசிங்னா 2 சைடும் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருப்போம். ஃபைனலி கட் ஆஃப் பயாசிங்னா 2 சைடும் ரிவர்ஸ் பயாசிங் பண்ணியிருப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 சைடு இருக்க ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இது என்ன டிரான்சிஸ்டர், என்பியா பிஎன்பியா? எப்படி கண்டுபிடிப்போமா என்பியா பிஎன்பியான்னு? ஒரு சர்க்கியூட் சிம்பிளை வச்சு ஆரோ மார்க் வச்சு கண்டுபிடிப்போமா? எமிட்டர் லீடில் இருக்க எந்த லீடில் ஆரோ மார்க் இருக்கோ அந்த லீடை எமிட்டர்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த எமிட்டர் லீடில் இருக்க ஆரோ மார்க்கை வச்சு அது என்பிஎன் டிரான்சிஸ்டரா பிஎன்பி டிரான்சிஸ்டரான்னு கண்டுபிடிப்போம். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா ஆரோ பாயிண்டிங் இன்னா நாட் பாயிண்டிங் இன்னா? நாட் பாயிண்டிங் இன்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்பிஎன் என் நாட் பாயிண்டிங் இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கதா சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நாட் பாயிண்டிங் இன் தானே, பாயிண்டிங் இன்னா இப்படி இருக்கணும். ஸோ நாட் பாயிண்டிங் இன், ஸோ திஸ் இஸ் அன் என்பிஎன் டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டர்னா ஆரோ பாயிண்டிங் இன் பியை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர் அண்டர் காமன் எமிட்டர் மோட், ஏன்னா எமிட்டர் கீழே இருக்கனால. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேஸ், திஸ் இஸ் எமிட்டர் அண்ட் திஸ் இஸ் கலெக்டர். ஸோ பேஸ், எமிட்டர், கலெக்டர் 3 இருக்குது. நம்ம இன்புட் சைட்னா இதை வச்சுக்கலாம் பேஸ் அண்ட் எமிட்டரை, அவுட்புட் சைட்னா இதில் வந்து கலெக்டர் அண்ட் எமிட்டரை கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இன்புட் சைடில் நம்ம ஒரு பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து இன்புட் சைடில் இருக்க பயாஸ் வோல்டேஜ், விபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவுட்புட் சைட்லேயும் ஒரு பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஒரு ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்னா இன்புட் சைட் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், அவுட்புட் சைட் ரிவர்ஸ் பயாசிங் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்பிஎன்னா இது பி இருக்கும், இது என் இருக்கும், இது என் இருக்கும். ஸோ அப்போ என் ஆல்வேஸ் கலெக்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ கலெக்டர் என் இருந்ததுன்னா ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும்னா இதை வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இப்படி இன்புட் சைடு அவுட்புட் சைடுன்னு பார்த்துருந்தோமா? ஸோ இன்புட் சைடில் அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜ் இது, அவுட்புட் சைடில் அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜ் இது. ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்னா இதை வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டாகவும் இதை வந்து ரிவர்ஸ் பயாஸ்டாகவும் பண்ணணும். இது சேச்சுரேஷன் பயாசிங்னா 2 சைடும் ஃபார்வர்ட் பயாஸ்ட், ஃபைனலி கட் ஆஃப் பயாசிங்னா 2 சைடும் ரிவர்ஸ் பயாஸ்ட்னு பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? ஓகே, ஸோ அதே மாதிரி கரண்ட் டைரக்ஷன். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எமிட்டர் ஆல்வேஸ் கரண்ட் வெளியில் போகும். ஸோ திஸ் இஸ் ஐஇ, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எலக்ட்ரான் டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ கரண்ட் டைரக்ஷன் இங்கே எப்படி இருக்கும்? இந்த இடத்துல பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். இந்த இடத்துல கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் பார்த்தோம்னா இன்புட் சைடில் 2 வோல்டேஜ் இருக்கும், அவுட்புட் சைடில் 2 வோல்டேஜ் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இதில் பார்க்குறப்போ ஒரு வோல்டேஜ் தான் இங்கே தெரியுது. கரெக்ட் தானே? இன்புட் சைடில் ஒரு பயாசிங் வோல்டேஜ் இருக்குது, அவுட்புட் சைடில் ஒரு பயாசிங் வோல்டேஜ் இருக்குது. இது ஒரு ப்ராப்பரான எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணோம்னா ஆல்வேஸ் இன்புட் சைடில் 2 வோல்டேஜ் இருக்கும், அவுட்புட் சைடில் 2 வோல்டேஜ் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறப்போ ஆல்வேஸ் அதில் வந்து ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணுறதுக்காக, டிவைஸ் டேமேஜ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக ரெசிஸ்டரை வந்து எல்லா சர்க்யூட்ஸ்லையுமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் சைடுக்கு ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்படி ஆர்பி அப்படின்ட்டு, அண்ட் அதே மாதிரி அவுட்புட் சைடில் ஒரு ரெசிஸ்டர் ஆர்சி அப்படின்னு இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஒரு ரெசிஸ்டரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா, ஒரு சர்க்யூட் இருக்குது, ஒரு சர்க்யூட்டில் ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது, சோர்ஸ் வோல்டேஜ்லேருந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ சோர்ஸ் வோல்டேஜ்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா, ஒரு ரெசிஸ்டர் மேலே கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதில் வந்து சர்டன் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ரெசிஸ்டர்னா என்னென்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அனலாகிக்காக சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டோம்னா தண்ணி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறப்போ நடுவில் ஏதாவது ஒரு பிளாக், ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ ஒரு ஏதாவது ஒரு கல்லோ ஸ்டோனோ ஏதாவது வச்சு வந்து பிளாக் போடுறதுக்கு வைக்கிற மாதிரி இருக்கிறது தான் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேருந்து ஃப்ரீயாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டர் வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணும், கரண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போஸ் பண்ணும், கரண்ட்டோட டைரக்ஷன் ஃப்ளோவுக்கு வந்து. ஸோ அப்போ இதை தாண்டி வெளியில் வரணும்னா கரண்ட் வந்து சர்டன் எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வோல்டேஜ் ட்ராப்னு சொல்லுவாங்க, சர்டன் வோல்டேஜை ட்ராப் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டில் ஒரு சோர்ஸ் வோல்டேஜ்லேருந்து கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகும். இப்படி ஃப்ளோ ஆகிறப்போ ஒரு ரெசிஸ்டர் இருந்ததுன்னா அங்கே ஆல்வேஸ் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் மல்டிப்ளைட் பை அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இந்த அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஸோ இனிஷியலி நம்ம இவ்வளோன்னு அப்ளை பண்ணோம்னா அதுலேருந்து இவ்வளோ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும் ஒரு ரெசிஸ்டர் இருந்ததுன்னா. ஸோ அப்போ நமக்கு இங்கே கிடைக்கிற பயாசிங் ஜங்ஷனில் கிடைக்க போகிற வோல்டேஜ் வந்து சேமஸ் இன்புட் வோல்டேஜாக இருக்காது. ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜ்,
இதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணோம்னா இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷனுக்கு ஒரு வோல்டேஜ் கிடைக்கும், அதுதான் விபிஇன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வோல்டேஜ் சேமஸ் இதுவாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜில் சர்டன் வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டு ரிமைனிங் தான் இங்கே கிடைக்கும். புரியுதா? ஓகே. ஸோ அதனால் இன்புட் சைடில் இந்த மாதிரி 2 இருக்கா, அதே மாதிரி தான் அவுட்புட் சைடும். ஸோ நம்ம அவுட்புட் சைடில் அப்ளை பண்ணுற பயாசிங் வோல்டேஜ் இது. இங்கே ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். VD is equal to IC, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IC, இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RC. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற பயாசிங் வோல்டேஜில் இந்த அளவுக்கு ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஸோ இது போக ரிமைனிங் கிடைக்க போகிறது தான் நமக்கு வந்து VC அப்படி இருக்கும். கலெக்டர் மீட்டர் வோல்டேஜ், கலெக்டர் மீட்டர் ஜங்ஷன் அக்ராஸ் கிடைக்கிற வோல்டேஜாக இருக்கும். புரியுதா? ஸோ சிம்பிள். இன்புட் சைடில் 2 வோல்டேஜ் இருக்கும், நம்ம அவுட்புட் சைடில் 2 வோல்டேஜ் இருக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் சர்க்யூட்டில். ஏன்னா இன்புட் சைடில் நம்ம ஒரு பயாசிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது அப்ளை பண்ணுறப்போ ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் இருந்ததுன்னா அதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் வரும். ஸோ அந்த வோல்டேஜ் ட்ராப்னால இன்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற பயாசிங் வோல்டேஜை விட அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆன அமௌண்ட் மைனஸ் ஆகிட்டு ரிமைனிங் தான் நமக்கு பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் கிடைக்கிற வோல்டேஜாக இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் VBE. அதே மாதிரி அவுட்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜோட அங்கே இருக்கிற ரெசிஸ்டரால் வர வோல்டேஜ் ட்ராப்பை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் தான் நமக்கு கலெக்டர் எமிட்டர் சைடில் கிடைக்கிற வோல்டேஜாக இருக்கும். தட் இஸ் VCE அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் இதை வந்து இன்புட் வோல்டேஜ்னும் இதை வந்து அவுட்புட் வோல்டேஜ்னும் சொல்லுவாங்க ஒரு டிரான்சிஸ்டரில். கரெக்டாக பாருங்களேன். இதை இன்புட் வோல்டேஜ் சொல்லுவாங்க, பட் இதை அவுட்புட் சொல்ல மாட்டாங்க, இதை தான் அவுட்புட் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ், நம்ம இன்புட்டாக கொடுக்குற வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ், இது வந்து டெவலப் ஆகிற வோல்டேஜ். ஸோ நம்ம இங்கே அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜால் இங்கே வோல்டேஜ் ட்ராப் போக ரிமைனிங் டெவலப் ஆகிற வோல்டேஜ் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். பட் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இது தான் இன்புட் சைடில். ஸோ திஸ் இஸ் இன்புட் வோல்டேஜ். இன்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் பேர் இன்புட் வோல்டேஜ் சொல்லுவாங்க. அவுட்புட் சைடில் டெவலப் ஆகிற வோல்டேஜாக அவுட்புட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸு? ஸோ இன்புட் சைடில் ஒரு வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுவோம், அதனால் இன்புட் சைடில் ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆகும். அவுட்புட் சைட்லையும் நம்ம ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம், அதனால் அவுட்புட் சைடில் ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆகும். இன்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜை Vன்னும் அவுட்புட் சைடில் டெவலப் ஆகிற வோல்டேஜை V0ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஸோ இதுக்காக இங்கே வந்தோம்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பயாசிங்ஸ் இருக்கும். ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங், கட் ஆஃப் பயாசிங், சேச்சுரேஷன் பயாசிங்னு. ஸோ ஒரு பயாசிங்லையும் டிரான்சிஸ்டர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒரு சேச்சுரேஷன் பயாசிங்கில் இருந்ததுன்னா 2 சைடும் ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஜென்ரல் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணால் கரண்ட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ வந்து அது ப்ரமோட் பண்ணும். அதனால் அங்கே வந்து கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். கரெக்ட் தானே? பிஎன் ஜங்ஷன் ரைட் பார்க்குறப்போ ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணால் கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். ஸோ அண்டர் ஃபார்வர்ட் பயாசிங் டிரான்சிஸ்டர் வில் ஆக்ட் லைக் அ க்ளோஸ்ட் ஸ்விட்ச். அது வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். இதுவே வந்து கட் ஆஃப் பயாசிங்கில் 2 ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லியிருந்தோம். 2 ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸ்னால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ வந்து ரிவர்ஸ் பயாசிங் ஸ்டாப் பண்ணும். கரெக்டாக? அதனால் கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணும். ஸோ அண்டர் ரிவர்ஸ் பயாசிங் 2 சைடும் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ இட் ஆக்ட் லைக் அ ஓப்பன் ஸ்விட்ச். ஸோ ஒரு பயாசிங்லேயும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் நமக்கு. ஒரு சேச்சுரேஷன் பயாசிங்கில் டிரான்சிஸ்டர் will act like a closed switch. அதுவே ஒரு கட் ஆஃப் பயாசிங்கில் டிரான்சிஸ்டர் will act like an open switch. அண்ட் அதுவே ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்காக இருந்ததுன்னா டிரான்சிஸ்டர் will act like an amplifier அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு ஆம்ப்ளிஃபையர் அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறப்போ எக்ஸ்பிளைனாக பார்ப்போம் டீட்டெயிலாக. நம்ம அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்போ இப்படி பார்த்துருப்போம். Output characteristics na output current versus output voltage at a constant input current. Correct தானே? So இது மேபி ஒரு IB is equal to 0 மைக்ரோஆம்பியராக இருக்கப்போ, இது வந்து ஒரு 10 மைக்ரோஆம்பியராக இருக்கப்போ, இது 20, இது வந்து 30, இது வந்து 40. இப்படி தான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். இதில் வந்து இதை வந்து சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இதை கட் ஆஃப் ரீஜன் பார்த்துருப்போம், இதை வந்து ஆக்டிவ் ரீஜன் பார்த்துருப்போம். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை சேச்சுரேஷன் பயாஸ் பண்ணோம்னா
டிரான்சிஸ்டர் ஃபுல்லாக இந்த சைடில் தான் ஆப்ரேட் ஆகும், சேச்சுரேஷன் ரீஜனில் தான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா சின்ஸ் இதில் வந்து கரண்ட் நல்லா ஃப்ளோ ஆகும் சேச்சுரேஷன் பயாசிங்னா, ரெண்டுமே ஃபார்வர்ட் பயாஸ்ன்றனால. ஸோ நமக்கு பார்த்தோம்னா இன்புட் கரண்ட் இதில் பேஸ் கரண்ட்டு, அவுட்புட் கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட். ஸோ ரெண்டு கரண்ட்டோட வேல்யூமே ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதில் 0, இதில் 10, இதில் 20, இதில் 30, இதில் 40. ஸோ பேஸ் கரண்ட்டோட வேல்யூ ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கலெக்டர் கரண்ட்டோட வேல்யூ பாருங்கள் இங்கே 0ல் இருக்கும். ஸோ இதுலேருந்து ரைஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும். கரெக்டாக? ஸோ திஸ் ரீஜன் saturation region represents saturation biasing. அதே கட் ஆஃப் ரீஜன் ரெப்ரசன்ஸ் கட் ஆஃப் பயாசிங். ஸோ ஒரு கட் ஆஃப் பயாசிங்கில் என்ன ஆகும்னா ரெண்டுமே ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருப்போம், அதனால் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் இன்புட் கரண்ட் 0 இங்கே. கரெக்டாக? ஸோ அவுட்புட் கரண்ட்டும் 0 தான் ஐடியலி, பட் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருக்கனால மைனாரிட்டி கேரியர்ஸ் ஃப்ளோ ஆகும். அதனால் நமக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னால தான் நமக்கு ஐசி ஒரு மினிமம் வேல்யூ கிடச்சிருக்கு. But this represents cutoff biasing. Finally, this region represents forward active biasing அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை நம்ம வந்து ஓப்பன் ஸ்விட்சாக ஆப்ரேட் பண்ணணும்னா கட் ஆஃப் ரீஜனில் ஆப்ரேட் பண்ணணும். அதே ஒரு டிரான்சிஸ்டரை க்ளோஸ்ட் ஸ்விட்சாக ஆப்ரேட் பண்ணணும்னா சேச்சுரேஷன் ரீஜனில் ஆப்ரேட் பண்ணணும். ஒரு ஆம்ப்ளிஃபையராக ஆப்ரேட் பண்ணணும்னா அதை வந்து இந்த ஆக்டிவ் பயாசிங்கில் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி டிரான்சிஸ்டர் அஸ் அ ஸ்விட்ச்க்கு அப்புறம் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லைன் அப்படி ட்ரா பண்ணுவாங்க, டிசி லோட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசி 0ன்னு இருக்கிற ஒரு பாயிண்ட்லையும் விசிஇ 0ன்னு இருக்கிற ஒரு பாயிண்ட்லையும் ரெண்டு பாயிண்ட் ஃபஸ்ட் மார்க் பண்ணுவாங்க. இந்த லைன் ஃபுல்லாக ஐசி இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்ட் தானே? இந்த லைனில் ஐசி ஈக்குவல் டு 0 தானே? இதுக்கு மேலே தான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகும். ஸோ இந்த லைனில் ஃபுல்லாக ஐசி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுவாங்க. இந்த லைன் ஃபுல்லாக விசிஇ இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்ட் தானே? இந்த பாயிண்டில் 0 தானே? இதுக்கு மேலே போக போக தான் விசிஇ வேல்யூ ரைஸ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக விசிஇ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் டிசி லோட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவ் ரீஜனில் வர கர்வ் கூட மீட் ஆகிற பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை ஏபின்னும் பிக்யூஆர்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் சிம்பிளி இது வந்து டிசி லோட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் டிரான்சிஸ்டர் as an amplifier, அதை வந்து இந்த ஆக்டிவ் ரீஜனில் இருக்க கியூ பாயிண்ட்டில் ஆப்ரேட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் பேர் கியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஆப்ரேட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்சிஸ்டரை ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் பண்ண வைக்கணும்னா இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ண வைக்கணும். அதே டிரான்சிஸ்டரை வந்து ஒரு ஓப்பன் ஸ்விட்சாக பண்ணணும்னா இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணணும், கியூ பாயிண்ட்டை. டிரான்சிஸ்டரை வந்து க்ளோஸ்ட் ஸ்விட்சாக பண்ணணும்னா கியூ பாயிண்ட் இதை சூஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஒரு ப்ரீஃப் சம்மரி. ஸோ ரியல் அப்ளிகேஷனுக்குள்ளார போகலாம். கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ஓவி சொல்லணும்னா ஒரு டிரான்சிஸ்டரில் 3 பயாசிங் இருக்கும். ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங், சேச்சுரேஷன் பயாசிங் அண்ட் கட் ஆஃப் பயாசிங் சொல்லிட்டு. ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 சைடு இருக்கும், இன்புட் சைடு அவுட்புட் சைடுன்னு. ஸோ 2 சைட்லேயும் ஒரு பயாசிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது எந்த மாதிரி நம்ம பயாசிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த 3 பயாசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட் சைடுன்னு எடுத்தோம்னா ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம் பயாசிங் வோல்டேஜ்னு, அதனால் ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆகும். ஸோ 2 வோல்டேஜ் இருக்கும். அதே மாதிரி அவுட்புட் சைடுன்னு எடுத்தோம்னா ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம் பயாசிங் வோல்டேஜ்னு, அதனால் ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆகும் கலெக்டர் மீட்டர் ஜங்ஷனில். ஸோ இந்த சைடு 2 வோல்டேஜ் இருக்கும். ஸோ இன்புட் சைடில் அப்ளை பண்ணுற வோல்டேஜை வந்து இன்புட் வோல்டேஜ்னும், அவுட்புட் சைடில் டெவலப் ஆகிற வோல்டேஜை அவுட்புட் வோல்டேஜ்னும் அப்டைன் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வில் 3 பயாசிங் மாதிரி 3 ரீஜன் இருக்கும். ஒரு ரீஜனும் ஒரு பயாசிங்கை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ நம்ம டிரான்சிஸ்டரை வந்து என்னவா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு மெயினாக இந்த கியூ பாயிண்ட்டை வந்து டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது எந்த ரீஜனில் கியூ பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்சிஸ்டர் நமக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃப் சம்மரி. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் அப்படின்னு உங்களுக்கு செகண்ட் லெசன், ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் லெசனில் இருக்கும். 2 லாஸ் இருக்கும், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லிட்டு. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஆல்ரெடி நம்ம இந்த லெசன் பார்க்குறப்பே ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் சம் ஆஃப் கரண்ட்ஸ் ஆல்வேஸ் சம் ஆஃப் கரண்ட்ஸ் என்டரிங் இன் டு த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட்ஸ் லீவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது ஒரு சர்க்யூட் இப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து R1, R2, R3,
R4, R5. So இதில் flow ஆகிற current I1, so இது I2, I3, I4, then I5 னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஜங்ஷன். எல்லா பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடம் பேர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, ஆல்வேஸ் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் என்டரிங் இன் டு த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட்ஸ் லீவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன். அப்போது இதுலேருந்து கரண்ட் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? I1 என்டரிங் இன் டு ஆர் லீவிங் அவேவா? ஸோ உள்ளார வருது கரெக்டாக. ஸோ இப்போ I1, நெக்ஸ்ட் I2 லீவிங் அவே கரெக்டாக. ஸோ அப்போ அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் வச்சுக்கணும். Next I3 entering, correct தானே? So I4 once again உள்ளார வருது. ஸோ அப்போ I5 வெளியில் போகுது. புரிஞ்சுதா? நம்ம வந்து ஒரு எமிட்டர் கரண்ட், பேஸ் கரண்ட், கலெக்டர் கரண்ட்டோட ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் பார்த்துருப்போம். ஒரு T ஜங்ஷன் மாதிரி இருக்கும் டிரான்சிஸ்டரில். இது எமிட்டர் அப்படின்னா, எமிட்டர் உள்ளார வந்ததுன்னா யூஸ்வலி பேஸும் கலெக்டரும் வெளியில் போகும். ஃபார் பிஎன்பி இப்படி இருக்கும். இதே ஒரு என்பிஎன்னா எமிட்டர் நாட் பாயிண்டிங் இன், எமிட்டர் வெளியில் வரும். ஸோ கலெக்டரும் பேஸும் வந்து உள்ளார வரும். ஸோ இந்த இடத்துல கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணோம்னா IE இஸ் ஈக்குவல் டு IB + IC அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, சம் ஆஃப் த கரண்ட்ஸ் என்டரிங் இன் டு த ஜங்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட்ஸ் லீவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன். நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. Kirchhoff's voltage law states that sum of voltage drops in any closed circuit is equal to sum of source voltages அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு சர்க்யூட்டில் ஒரு பவர் சப்ளை, ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதில் வந்து அந்த சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டர் இருந்ததுன்னா அதில் ரெசிஸ்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அந்த வோல்டேஜ் ட்ராப்போட வேல்யூ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு இன்டூ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட் தானே? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட்டில் தான் அதை அப்ளை பண்ண முடியும். ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட்டில் இருக்கிற voltage drops அதோட சம்மும் will be equal to sum of the source voltages அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி sum of currents entering into the junction ஒரு சைடாகவும் sum of the currents leaving away from the junction ஒரு சைடாகவும் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரியே ஒரு சர்க்யூட்டில் இருக்க வோல்டேஜ் ட்ராப்ஸ் எல்லாத்தோட சம்மையும் ஒரு சைட்லையும், சோர்ஸ் வோல்டேஜஸோட சம்மையும் ஒரு சைட்லையும் வச்சுக்கணும். சோர்ஸ் வோல்டேஜ்னால் கிளியர்லி இந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மைனஸ். இது வந்து சப்ளை வோல்டேஜ் ஆர் சோர்ஸ் வோல்டேஜ். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஒரு சைடில் வோல்டேஜ் ட்ராப் இங்கே எத்தனை இருக்கும்? எத்தனை வோல்டேஜ் ட்ராப் இங்கே வரும்? 1. ஏன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. ஒரு ரெசிஸ்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால க்ரியேட் ஆகிறது தான் வோல்டேஜ் ட்ராப். ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் தான் இருக்கும். ஸோ மேபி அதை VD1ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது? 2 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ V1, V2. ஓகே, நவ் இப்படி இருக்குது. நம்ம கரண்ட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அதில் அதாவது சம் ஆஃப் த கரண்ட்ஸ் என்டரிங் ஒரு சைடில், சம் ஆஃப் த கரண்ட்ஸ் லீவிங் ஒரு சைடில் அப்படின்ற மாதிரி வச்சிரும். பட் இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்து ப்ளஸ் வியா மைனஸ் வியா, அதே மாதிரி இந்த வோல்டேஜ் ப்ளஸ் வியா மைனஸ் வியான்றதை கரெக்டாக எழுதணும். அப்போ தான் ஈக்குவேஷன் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். பட் ஹை லெவலில் அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப்ஸ் ஆர் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் ட்ராப்னா ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே. Sum of voltage drop or sum of product of current into resistance is equal to sum of source voltages அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எழுதினோம்னா இப்படி எழுதலாம். Now current direction, sorry, ப்ளஸ்ஸா மைனஸ்ன்றத போலாரிட்டியை பார்ப்போம்.
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சர்க்யூட்குள்ளார ஒரு டேரக்ஷனை அஷ்யூம் பண்ணணும். எய்தர் இட் கேன் பி இன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம். பட் ஆல்வேஸ் கிளாக் வைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்குள்ளார வந்து ஒரு கிளாக் வைஸ் டேரக்ஷன் சூஸ் பண்ணலாம். கிளாக் வைஸ்னால் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். எனக்கு என்ன இப்படி பார்த்தா இப்படி இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ அப்போ இதில் கிளாக் வைஸ் டேரக்ஷனை ட்ரா பண்ணோம்னா இப்படி பண்ணலாம். கரெக்டா? இது வந்து கிளாக் வைஸ். நவ் வோல்டேஜ் ட்ராப்போட போலாரிட்டியை ப்ளஸ்ஸாக மைனஸான்னு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிற டேரக்ஷனும் அந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் டேரக்ஷனும் சேமாக இருந்ததுன்னா அது ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா அது மைனஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா, ஸோ இங்கே வந்து 2 சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது. கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரண்ட் இப்படியும் ஒன்று ஃப்ளோ ஆகும், இப்படியும் ஒன்று ஃப்ளோ ஆகும். பட் இந்த மாதிரி 2 பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வச்சுருந்தோம்னா எந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கோ ஸோ அந்த சைட்லேருந்து தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜும் பேரியர் பொட்டன்ஷியலும் பார்த்துருப்போம். ரெண்டும் ஒரே சைடு இருக்கும். ஸோ ரெண்டோட எஃபெக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். எதோட வேல்யூ வந்து ரைஸ் ஆகுதோ அந்த சைடு தான் நெட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும், I1 இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இப்படி அஷ்யூம் பண்ணோம்னா நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிற டேரக்ஷன் இப்படி இருக்குது. I1ஓட டேரக்ஷன் சேமாக தானே இருக்குது, ஆப்போசிட்டாக இல்லைல்ல. ஸோ அப்போ இது வந்து ப்ளஸ் VD1. ஓகேவா? அதே சோர்ஸ் வோல்டேஜில் எந்த போலாரிட்டியிலேருந்து நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிற டேரக்ஷன் வெளியில் வருதோ அந்த போலாரிட்டி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தோம்னா இப்படி வருது. கரெக்ட் தானே? ஸோ நெகட்டிவ்லேருந்து வெளியில் வருது. கரெக்டாக? ஸோ அந்த போலாரிட்டி அதை எடுத்துக்கணும். ஸோ V2க்கு நெகட்டிவ்லேருந்து வெளியில் வருது. ஸோ மைனஸ் ஆஃப் V2ன்னு வரும். புரியுதா? அதே V1க்கு பார்த்தோம்னா எந்த டெர்மினல்லேருந்து வெளியில் வருது? பாசிட்டிவ். ஸோ அப்போ இதுக்கு ப்ளஸ் வரும். அவ்வளோதான். ஸோ இதை ரீரைட் பண்ணோம்னா VD1 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2ன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ஓகே. ஸோ அவ்வளோதான். நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ்குள்ளார யூஸ் ஆகும். இதுக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். இந்த ஜஸ்ட் பிஃபோர் கான்செப்ட்ஸ் தான் நிறைய இருந்தது. ஸோ இதுக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டிரான்சிஸ்டர் அஸ் அ ஸ்விட்ச். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் இது. ஸ்விட்ச்னால் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னது தான். 2 கண்டிஷன் தான் இருக்கும் ஸ்விட்சில். எய்தர் ஆன் ஆர் ஆஃப். அவ்வளோதான். ஆன்னா ஃபேனோ பல்போ எரியும், ஆஃப்னா எரியாது. ஸோ ஆன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ஆஃப்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அவ்வளோதான். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை சாச்சுரேஷன் பயாசிங்கில் வச்சோம்னா டிரான்சிஸ்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா 2 சைடும் ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ்னால் மெஜாரிட்டி சார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை சேச்சுரேஷன் பயாசிங்கில் பண்ணோம்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இட் லாக் லைக் அ க்ளோஸ்ட் ஸ்விட்ச். அதே டிரான்சிஸ்டரை கட் ஆஃப் பயாசிங்கில் வச்சோம்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன்னா 2 சைடும் ரிவர்ஸ் பயாஸ்ட் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ தட் லாக் லைக் அன் ஓப்பன் ஸ்விட்ச். அவ்வளோதான் ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு NPN டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் மோடில் எடுத்துப்பாங்க. NPN transistor PNP? NPN, because arrow not pointing in. Okay, so this is base, this is emitter, and this is collector. Okay, ஒரு NPN transistorனா கரண்ட் வந்து எமிட்டரில் வெளியில் போகும், IE இப்படி இருக்கும். அதே பேஸோட கரண்ட்ஸ் வந்து உள்ளார வரும், IB இப்படி இருக்கும், IC இப்படி இருக்கும். ஓகே. நவ் வோல்டேஜ், இது இன்புட் சைட், இது அவுட்புட் சைட். கரெக்டாக? ஸோ இன்புட் சைட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 வோல்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட் அப்ளை பண்ணுற பயாசிங் வோல்டேஜ் ஒன்று,
இன்புட் சைடில் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்போ ரெசிஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஆர்பி. ஸோ இன்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜ் இது விஇன், அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜ். இந்த அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜ்னால டெவலப் ஆகிற பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் டெவலப் ஆகிற வோல்டேஜ் இது விபிஇ. புரியுதா? ஸோ 2 வோல்டேஜ் வந்துடும். அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜ் விபிபி இது. இங்கே வோல்டேஜ் ட்ராப் ரெசிஸ்டர் இருக்கனால இருக்கும். ஸோ அதனால் சேமஸ் இதாக இருக்காது. ஸோ அதனால் பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் ஒரு வோல்டேஜ் டெவலப் ஆகும், அது விபிஇ. இது வந்து இன்புட் சைட். இதே அவுட்புட் சைட் பார்த்தோம்னா ஆல்வேஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே எமிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. காமன் நோட வந்து கிரவுண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கிரவுண்டுனா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், அப்படியே இப்படி நேரோவாக அப்படி வரும். ஓகேவா? கிரவுண்ட் பண்ணிவிடுவாங்க. தென் அவுட்புட் சைட் அதே மாதிரியே ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இருக்கும் டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச்க்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டயக்ராம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்ற காமன் எமிட்டர் மோட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் டைரக்ஷன். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா எமிட்டரில் ஆரோ வெளியில் இருக்கும். தட் ரெப்ரசன்ஸ் எமிட்டரோட கரண்ட் வந்து வெளியில் போகும். ஸோ எமிட்டர் கரண்ட் வெளியில் போகும் அண்ட் பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட் உள்ளார வரும். ஸோ கரண்ட் டைரக்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்புட் சைடு அவுட்புட் சைடு ரெண்டாக வச்சுக்கோங்க. இன்புட் சைடில் 2 வோல்டேஜ் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ், அதனால் பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் கிரியேட் ஆகிற ஒரு வோல்டேஜ். அதே மாதிரி அவுட்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ், அதனால் கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷனில் கிரியேட் ஆகிற ஒரு வோல்டேஜ்னு 2 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் எல்லா இடத்துலையும் ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இன்புட் சைடில் இருக்க ரெசிஸ்டர் ஆர்பின்னு இருக்கும். இங்கே நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இது விஇன், தட் இஸ் விபிபி, ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ். இதனால் நமக்கு இன்புட் சைடில் கிடைக்கிற வோல்டேஜ் விபிஇ. ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும். அதே மாதிரி அவுட்புட் சைடில் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இது. ஸோ ப்ளஸ் மைனஸ் விசிசி. ஸோ இதனால் நமக்கு கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷனில் கிடைக்கிற வோல்டேஜ் விசிஇ, விச் இஸ் அவுட்புட் வோல்டேஜ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. நான் இதில் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ். ஓகேவா? இதுதான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ். ஸோ இங்கேருந்து தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், விச் மீன்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டரில் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும், ஐசின்ற கரண்ட். ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் இது. உங்கள் 2 அப்ளிகேஷனுக்குமே ஆம்ப்ளிஃபையர் அஸ் வெல் அஸ் ஸ்விட்ச் ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு ஈக்குவேஷன் இப்போ நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் தான் 2 இடத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சர்க்யூட் ட்ரா பண்ணோம்னா இப்படி ட்ரா பண்ணலாமா? Now, இந்த சர்க்யூட் இது ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட். இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க, புக்கில் இருக்காது. ஸோ இதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஸ்டேட்ஸ் தட் sum of voltage drops in a closed circuit is always equal to sum of supply voltages அப்படின்னு சொல்லிடணும். கரெக்டாக? ஸோ இங்கே எத்தனை வோல்டேஜ் ட்ராப் இருக்கும்? 1. ஏன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் தான் இருக்கும். ஸோ தட் கேன் பி ரிட்டன் as ஸோ விடின்னு வச்சுக்கோங்க, வோல்டேஜ் ட்ராப். ஓகே, ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. எத்தனை சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது? சோர்ஸ் வோல்டேஜ் 2. இதுவும் வோல்டேஜ் தான். ஸோ இது ஒரு வோல்டேஜ், இது ஒரு வோல்டேஜ், 2 வோல்டேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் விசிசி. கரெக்டாக? ஸோ விசிசி, இது விசிஇ. ஓகே இல்லையாச்சா? நெக்ஸ்ட்டு போலாரிட்டி பார்க்கணும். போலாரிட்டிக்கு ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் அசியூம் பண்ணணும். ஸோ அப்படி அசியூம் பண்ணோம்னா இப்படி பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ட்ராப்புக்கு பார்ப்போம். நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற டைரக்ஷனுக்கு சேம் டைரக்ஷனாக ஆப்போசிட் டைரக்ஷனாக கரண்ட் ஃப்ளோ ஆகுறது. சேம் டைரக்ஷன், கரெக்ட் தானே? ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம அசியூம் பண்ணியிருக்க டைரக்ஷன் இப்படி இருக்குன்னா கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகணும்.
ஸோ நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற டேரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ கரண்ட்டும் அதே டேரக்ஷனில் தான் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு விசிசி பாருங்கள், எந்த டெர்மினல்லேருந்து சோர்ஸ் வோல்டேஜ் வெளியில் வருதோ அதை போலாரிட்டி எடுத்துக்கும். ஸோ நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற டேரக்ஷன் இப்படி. ஸோ இதுலேருந்து வெளியில் வருது. கரெக்ட் தானே? ஸோ அப்போ விசிசிக்கு ப்ளஸ்ஸு, இது ஓகே. நெக்ஸ்ட் விசிஇ பாருங்கள், இதுலேருந்து வெளியில் வருது, மைனஸ்லேருந்து வெளியில் வருது. ஸோ அப்போ மைனஸ். கரெக்டா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as VDனா வோல்டேஜ் ட்ராப், நத்திங் பட் sum of the product of current and resistance. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எழுதுனா ஐசி இன்ட்டு ஆர்சின்னு எழுதலாமா? ஸோ அப்போ எழுதுனோம்னா ICRC is equal to VCC minus VCE அப்படின்னு எழுதலாமா? அதை நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இப்போ விசிசியை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருங்களேன். கொண்டு வந்தோம்னா நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் தான் வேணும், விசிஇ தான் வேணும். விசிஇ தான் அவுட்புட் வோல்டேஜ். கரெக்டாக? ஸோ அப்போ விசிஇயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இது எப்படி எழுதலாம்னா மைனஸ் விசிஇ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விசிசி ப்ளஸ் ஐசிஆர்சி அப்படின்னு எழுதலாமா? கரெக்ட் தானே? விசிஇயை இன்சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இது மைனஸ் ஆகுமா? விசிசி. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as மைனஸ் விசிஇ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விசிசி ப்ளஸ் ஐசிஆர்சி அப்படின்னு வரும். கரெக்டா? ஓகே. ஸோ நவ் இதில் எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைனலி திஸ் கேன் பி ரிட்டன் as விசிஇ இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் ஐசிஆர்சி. வருமானு பாருங்கள். இதிலேருந்து ஃபுல்லாக எல்லா ஈக்குவேஷனையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் இது. விசிஇ இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் ஐசிஆர்சி. இதை வச்சு தான் உங்களோட எல்லா அப்ளிகேஷன்ஸுமே போத் ஆம்ப்ளிஃபையர் as well as ஸ்விட்ச் ரெண்டுமே இதிலேருந்து தான் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த டயக்ராம், இந்த ஈக்குவேஷன் இது ரொம்ப முக்கியம். இது உங்கள் புக்கில் இருக்காது, எழுதிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக எழுதிக்கலாம். நவ் டிரான்சிஸ்டர் as a switch சிம்பிள் தான். ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஓப்பன் ஸ்விட்ச், க்ளோஸ்ட் ஸ்விட்ச். க்ளோஸ்ட் ஸ்விட்ச் ஃபஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ when we put it in saturation region, ஒரு டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜனில் ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெண்டு சைடும் ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்கும். ஸோ இன்புட் சைடில் ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்கும். வோல்டேஜை நல்லா ரைஸ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் பயாசிங்கில் ரைஸ் பண்ணுறப்போ கரண்ட் நிறைய ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட், அவுட்புட் கரண்ட் கலெக்டர் கரண்ட். ஸோ இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறதுனால பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். பேஸ் கரண்ட் ரைஸ் ஆனிச்சுன்னா கலெக்டர் கரண்ட்டும் ரைஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்துருந்தோம். ஏன்றதுக்கு நான் அப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தேன். பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ணோம்னா எமிட்டர்லேருந்து நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ரைஸ் பண்ணால் தான், இன்க்ரீஸ் பண்ணால் தான் பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். ஏன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஹோல்ஸை அப்போ தான் அது சப்ளை பண்ணும். அதனால் நமக்கு பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். அட் த சேம் டைம் இங்கே வந்த ஹோல்ஸை விட எமிட்டர்லேருந்து கிராஸ் ஆன மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் தான் பேஸ் கூட ரீகம்பைன் ஆகும். ரிமைனிங் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கலெக்டருக்கு போயிடும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் ரைஸ் பண்ணோம்னா பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும், ஆல்சோ கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்ப பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல சேச்சுரேஷன் ரீஜன்றனால ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணியிருப்போம். ஸோ இது ரைஸ் பண்ணுறப்போ ஃபார்வர்ட் பயாசிங்க பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும், அதனால் கலெக்டர் கரண்ட்டும் ரைஸ் ஆகும். ஸோ கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆனிச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இதில் கலெக்டர் கரண்ட் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆனிச்சுன்னா இந்த வோல்டேஜ் ட்ராப்பும் ரைஸ் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப் ரைஸ் ஆனிச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாகும். ஏன்னா திஸ் இஸ் மைனஸ் ஆஃப் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி நமக்கு வந்து விசிஇ வந்து ஒரு 10, இது வந்துட்டு ஒரு கலெக்டர் கரண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் கலெக்டர் கரண்ட் வந்து ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 × 1 இப்படி இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 - 3 × 1, 10 - 3 7 கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து 7 கிடைக்கும். இப்போது நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணி ஃபார்வர்ட் பயாஸ் ரைஸ் பண்ணுறதுனால பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும், அதனால் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும். ஸோ கலெக்டர் கரண்ட் 3க்கு பதிலாக ஒரு 5 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 5 × 1. முன்னாடி வோல்டேஜ் ட்ராப் 3 volts இருந்தது, இப்போ 5 volts வந்துருச்சு. கரெக்டாக? 10 - 5 5. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் முன்னாடி 7 volts இருந்தது, இப்போ 5 volts ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ என்ன நடக்கும்னா இன்புட் வோல்டேஜ் ரைஸ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் பயாசிங்கில் நமக்கு இன்புட் கரண்ட் ரைஸ் ஆகும், அதனால் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும், அதனால் வோல்டேஜ் ட்ராப் ரைஸ் ஆகும். ஃபைனலி அவுட்புட் வந்து
கம்மியாகும். ஸோ இன்புட் அதிகமானுச்சுன்னா அவுட்புட் கம்மியாகும் சேச்சுரேஷன் ரீஜனில், அவ்வளோதான். பட் கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும். ஏன் அவுட்புட் கம்மியாகும்னா இங்கேருந்து போகிற இன்புட்டை வந்து ஏதாவது யூஸ் பண்ணிடும். லைக் இப்போ ஒரு கரண்ட் ஒரு ஃபேன் சுவிட்ச் ரொட்டேட் ஆனாலோ அல்லது ஒரு லைட் எரிஞ்சாலோ இங்கேருந்து வர இன்புட்டை வந்து அது யூஸ் பண்ணிடும். அதனால் கம்மியாகிடும் நமக்கு அவுட்புட் வந்து. ஓகேவா? ஸோ நமக்கு இன்புட் அதிகமாக கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் குறைஞ்சிரும் சேச்சுரேஷன் ரீஜனில். அதே கட் ஆஃப் ரீஜனில் அப்படியே ஆப்போசிட். ஒரு கட் ஆஃப் ரீஜன்னா பயாசிங்னா ரெண்டு சைடு ரிவர்ஸ் பயாஸ்ட், கரெக்டாக? ஸோ இப்போ ரெண்டு சைடு ரிவர்ஸ் பயாஸ்ன்றனால இந்த சைடு வந்து கண்டக்ஷன் இருக்காது. ஸோ இனிஷியலி கண்டக்ஷன் இருந்துட்டு இருந்தது, இப்போ சடனாக ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம்னா அப்படியே குறைஞ்சிரும். ஸோ பேஸ் கரண்ட் முன்னாடி ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணனால அதிகமாக இருக்கும், இப்போ சடனாக ரிவர்ஸ் பயாஸ் பண்ணனால இது குறைஞ்சிட்டே வரும். ஸோ பேஸ் கரண்ட் குறைஞ்சதுன்னா கலெக்டர் கரண்ட்டும் குறையும். கலெக்டர் கரண்ட் குறைஞ்சதுன்னா வோல்டேஜ் ட்ராப்பும் குறையும். ஸோ வோல்டேஜ் ட்ராப் குறைஞ்சதுன்னா அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாகும். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சேச்சுரேஷன் பயாசிங்கில் ஹை இன்புட்க்கு லோ அவுட்புட் கிடைக்கும். இது வந்து சேச்சுரேஷன் பயாசிங். அதே ஒரு கட் ஆஃப் பயாசிங்னா லோ இன்புட்க்கு ஹை அவுட்புட் கிடைக்கும். ஹை கொடுத்தோம்னா லோ கிடைக்கும், லோ கொடுத்தோம்னா ஹை கிடைக்கும். ஹென்ஸ் திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் அன் இன்வெர்ட்டர் ஆர் நாட் கேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாட் கேட் நம்ம பார்க்குறப்போ பார்ப்போம். நாட் கேட்டோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். ஹை இன்புட் கொடுத்தா லோ இன்புட் தரும், லோ இன்புட் கொடுத்தா ஹை இன்புட் தரும். எக்ஸாக்டாக நாட் கேட்டை தான் பண்ணும். ஸோ சிமிலராக இதுவும் பண்ணுறனால இதை வந்து இன்வெர்ட்டர் ஆர் நாட் கேட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ சிம்பிளான தியரி தான். இதே தான் ஆம்ப்ளிஃபயருக்கும் வரும். நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம்னா இன்புட் வோல்டேஜ் ரைஸ் ஆகும், அதனால் இன்புட் கரண்ட் ரைஸ் ஆகும், கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும், அவுட்புட் கரண்ட் ரைஸ் ஆகும். அவுட்புட் கரண்ட் ஆர் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆனிச்சுன்னா இந்த ஃபேக்டர் வோல்டேஜ் ட்ராப் ரைஸ் ஆகும். சின்ஸ் இது வந்து மைனஸ் அவுட்புட் வோல்டேஜில் அப்படின்றனால இது ரைஸ் ஆனிச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு குறையும். ஸோ ஒரு சேச்சுரேஷன் பயாசிங்கில் இன்புட் வோல்டேஜ் ஹையாக கொடுத்தோம்னா அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக வரும். அதே ஒரு கட் ஆஃப் பயாசிங்கில் லோ வோல்டேஜ் கொடுத்தோம்னா இன்புட் வோல்டேஜ் நமக்கு ஹை அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். மற்றபடி அண்டர் சேச்சுரேஷன் பயாசிங்கில் சின்ஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்கனால க்ளோஸ்ட் சுவிட்சாக பிஹேவ் பண்ணும் டிரான்சிஸ்டர். கட் ஆஃப் பயாசிங்கில் கரண்ட் ஃப்ளோ இல்லாதனால ரிவர்ஸ் பயாஸ்னால ஓப்பன் சுவிட்சாக பிஹேவ் பண்ணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆம்ப்ளிஃபயரோட போதும். ஆசிலேட்டர் நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் இப்படி இருக்கும். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து அவுட்புட் கரண்ட், தட் இஸ் கலெக்டர் கரண்ட் வெர்சஸ் அவுட்புட் வோல்டேஜ், கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் அட் அ கான்ஸ்டன்ட் இன்புட் கரண்ட்டில் இப்படி கிடைக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இது கட் ஆஃப் ரீஜன், இது சேச்சுரேஷன் ரீஜன், இது ஆக்டிவ் ரீஜன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பாயிண்ட் ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிசி லோட் லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கு வந்து 2 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஒய் ஆக்சஸ்லையும். when IC is equal to 0 ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், when VC is equal to 0 ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் எக்ஸாக்ட் பாயிண்டில் ரெண்டுமே 0, VCயும் 0, ICயும் 0, கரெக்டாக? இந்த ஹோல் லைன்லையும் IC 0, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஹோல் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கணும், மேபி இங்கே எடுத்துக்கலாம். இந்த ஹோல் லைன்லையும் VC 0, ஸோ இப்போ இந்த இடத்துல மேபி இங்கே எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். தட் இஸ் நத்திங் பட் DC லோட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது A, இது B அப்படின்னு வச்சா ஆக்டிவ் ரீஜியனில் கட் ஆகிற அந்த பாயிண்ட்ஸ், கர்வ் கூட கட் ஆகிற பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிட்டோம்னா PQRன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் ஆப்ரேட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் Q பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AB, PQR இது எல்லாமே. ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை ப்ராப்பராக ஆம்ப்ளிஃபயராக யூஸ் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு பி எக்ஸாக்ட்லி ஆப்ரேட்டட் அட் திஸ் பாயிண்ட். Q பாயிண்ட் வந்து இதில் இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு டிரான்சிஸ்டரை கடையில் போய் வாங்கினோம்னா ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்போ அந்த டிரான்சிஸ்டரோட டேட்டா ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அதிலே வந்து அதோட Q பாயிண்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு அந்த டிரான்சிஸ்டரோட Q பாயிண்ட் தெரிஞ்சதுனாலே
அதோட இம்பார்ட்டண்டான பேராமீட்டர்ஸ்லாம் தெரிஞ்சிடும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், Q பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம VCE கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு நம்ம IC கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி அதை வச்சு நம்ம பேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு Q பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா அவுட்புட் வோல்டேஜ் தெரிஞ்சிடும், இன்புட் கரண்ட் தெரியும், அவுட்புட் கரண்ட் தெரியும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டரை இந்த Q பாயிண்ட்டில் ஒரு 15 Q பாயிண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ அதுக்கு இவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் தான் இருக்கணும், இவ்வளோ அவுட்புட் கரண்ட் தான் இருக்கணும், இவ்வளோ இன்புட் கரண்ட் தான் இருக்கணும். ஸோ அப்படி பண்ணோம்னா அது ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகும். அதே வந்து ஒரு Q பாயிண்ட் வந்து ஒரு 3ல் பண்ணுங்கள் அப்படின்னா மேபி இந்த இடத்துல கட் ஆஃப் பயாசிங்கில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அவுட்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட், அவுட்புட் கரண்ட் எல்லாமே வந்து ஒரு சர்டன் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணால் அது வந்து ஒரு ஓப்பன் சுவிட்சாக பிஹேவ் பண்ணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், ஒரு பேராமீட்டர் டிரான்சிஸ்டருக்கு இந்த Q பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த Q பாயிண்ட்டை டிரான்சிஸ்டருக்கு எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 இதை ட்ரா பண்ணியிருப்பாங்க. சரி, 2 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. IC = 0ன்னு ஒன்றும், VCE = 0ன்னு ஒன்றும். இது ஒரு லைனில் க்ராஸ் பண்ணாங்கன்னா அது DC லோட் லைன்னு சொல்லுவாங்க. தென் ஆக்டிவ் ரீஜனில் இருக்கிற கர்வ்ஸை கனெக்ட் பண்ணுற இந்த லைன் டாட்ஸ் வந்து PQRன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் பாயிண்ட்டை Q பாயிண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஆப்ரேஷனல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். தென் இதில் வந்து 2 எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த பாயிண்டில் IC = VCC/RC அப்படின்னு எழுதியிருப்பாங்க, கரெக்டாக? இந்த பாயிண்டில் VCE = VCCன்னு எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், இதையும் எழுதணும். அது எப்படி வரும்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஈக்குவேஷன் வைஸ் தான். அதில் நம்ம பார்த்த ஈக்குவேஷன் படி VCE = VCC - ICRCயா, கரெக்ட் தானே? ஸோ இந்த பாயிண்டில் IC = 0, கரெக்டாக? ஸோ அப்போ IC = 0னா இந்த ஹோல் இதுவும் 0, கரெக்டாக? ஸோ அப்போ VCE = VCC. ஸோ இந்த பாயிண்டில் VCE = VCC. அதே மாதிரியே VCE = 0 இந்த பாயிண்டில், கரெக்டாக? ஸோ வென் VCE = 0, you will get 0 = VCC - ICRC, கரெக்டாக? ஸோ இந்த ICRC இந்த சைடில் வந்துச்சுன்னா ICRC = VCC, IC = VCC/RC. புரிஞ்சுதா? இதுவும் புக்கில் இருக்காது, எழுதிக்கோங்க. இதை மாற்றி எழுதிடக்கூடாது, இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஆப்ரேஷன் பாயிண்ட். புரிஞ்சுதா? ஃபைனல் அப்ளிகேஷன், இன்றைக்கி பார்க்க போகிற ஃபைனல் அப்ளிகேஷன் ஆம்ப்ளிஃபயர், டிரான்சிஸ்டர் அஸ் அன் ஆம்ப்ளிஃபயர். ஹை லெவலில் தியரி பார்த்தா ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி பார்த்தா அதே தியரி தான், ஸ்விட்சுக்கு பார்த்தா அதே தியரி தான் இருக்கும். நம்ம ஃபார்வர்ட் பயாஸில் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதாவது ஆம்ப்ளிஃபயர்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்புட் சிக்னல், வீக் சிக்னலை ஸ்ட்ராங் ஆக்குறது, அதோட மேக்னிடியூடை வந்து ரைஸ் பண்ணுறது, அதுதான் பண்ணும் ஆம்ப்ளிஃபயர் பண்ணுறப்போ. ஸோ அதில் 2 சைக்கிள் இருக்கும். ஒரு ஏசி சிக்னலில் பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு இருக்கும். நம்ம ரெக்டிஃபயர் பார்க்குறப்போ பாசிட்டிவ் சைக்கிள் பார்த்தா ஏபின்ற 2 பாயிண்டில் ஏ மோர் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் கம்பேர் டு பின்னு பார்த்துருப்போம். அதனால் அது வந்து அந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே நெகட்டிவ் சைக்கிளில் ஏ வந்து மோர் நெகட்டிவாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு இருக்கும், அதனால் அது ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஒரு ஏசி இன்புட் அப்படி பாஸ் பண்ணோம்னா பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் வரும். ஒரு பாசிட்டிவ் சைக்கிளில் டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் பயாசிங்லேயும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கட் ஆஃப் பயாசிங்லேயும் வரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் நமக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். நமக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் சேச்சுரேஷன் பயாசிங் அப்படின்றனால நம்ம ஸ்விட்ச் பார்க்குறப்போ ஃபார்வர்ட் பயாஸ் ரைஸ் பண்ணோம்னா ஐபி ரைஸ் ஆகும், இன்புட் கரண்ட் ரைஸ் ஆகும், அதனால் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும், அதனால் வோல்டேஜ் ட்ராப் ரைஸ் ஆகும், ஃபைனலாக அவுட்புட் வோல்டேஜ் ட்ராப் ஆகும், கம்மியாகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே கட் ஆஃப் பயாசிங்கில் இன்புட் கரண்ட் கம்மியாகும், கலெக்டர் கரண்ட் கம்மியாகும், அதனால் வோல்டேஜ் ட்ராப் கம்மியாகும், ஃபைனலாக அவுட்புட் வோல்டேஜ் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ ஹை இன்புட் அப்போ லோ அவுட்புட் கிடைக்கும், ஹை இன்புட் பாசிட்டிவ் சைக்கிள் அப்போ லோ அவுட்புட் நெகட்டிவ் சைடில் கிடைக்கும். அதே லோ இன்புட் நெகட்டிவ் சைடு அப்போது பாசிட்டிவ் சைடில் ஹை அவுட்புட் கிடைக்கும் நமக்கு ஆம்ப்ளிஃபயராக.
ஆம்ப்ளிஃபையரில் இதுதான் ஹை லெவலில் தியரியாக இருக்கும். சர்க்யூட் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். Okay, now transistor as an amplifier. Same, ஒரு NPN transistor under C configuration. This is emitter, this is collector, this is base. Base current இப்படி flow ஆகும், collector current இப்படி flow ஆகும், emitter current இப்படி flow ஆகும். ஓகே ஃபைன். ஸோ ஒரு NPN டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் மோடில் ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 2-3 காம்பனன்ட்ஸ் உள்ளார வரும். கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் மெயின்லி. கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டர்னால் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்னா ஒரு சர்க்யூட்டில் தட் வில் பிளாக் டிசி, அது வந்து நமக்கு ஏசி மட்டும்தான் கொடுக்கும். நம்ம ரெக்டிஃபையரில் பார்த்துருப்போம், ஒரு பியூர் ரெக்டிஃபையர் மட்டும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பல்சேட்டிங் டிசி அவுட்புட் தான் கிடைக்கும், ஸ்டடி டிசி அவுட்புட் கிடைக்காது. இஃப் யூ வாண்ட் டு ஆப்டைன் ஸ்டடி டிசி அவுட்புட் வி ஹாவ் டு யூஸ் சம் ஃபில்டரிங் சர்க்யூட்ஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா டிசியை ஃபர்தராக பிளாக் பண்ணும், பியூர் ஏசி கொடுக்கும். கெப்பாசிட்டர் வந்து கெப்பாசிட்டரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் சர்க்யூட்டில் டிசியை பிளாக் பண்ணி ஏசியை மட்டும் அலோவ் பண்ணும். ஸோ நமக்கு ஆம்ப்ளிஃபையரில் ஏசியை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் பண்ண முடியும். இப்படி இருக்கிற ஒன்று தான் நம்ம வந்து இப்படி ஆக்க முடியும். கரெக்ட் தானே? இப்படி இருக்கிறதுல எப்படி வந்து ரைஸ் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஏசி தான் வேணும். கரெக்டாக? ஸோ அதனால் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சர்க்யூட்டில், ஒரு ரீசன். இன்னொன்று வந்து ரெசிஸ்டர்ஸ் ஒன்ஸ் அகைன் ஃபார் த சேம் பர்பஸ். ரெசிஸ்டரை ப்ராப்பராக ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணணும், இல்லைனா நிறைய கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதனால் அங்கே உள்ளார யூஸ் பண்ணுற டிவைசஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா சைடும் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கரண்ட் ஃப்ளோ ஆகிற எல்லா சைடும். ஃபஸ்ட் இன்புட் சைடு இது வந்து சோர்ஸ் வோல்டேஜ். இன்புட் சைடை ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, R1 அண்ட் R2ன்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அவுட்புட் சைடில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, RE. கலெக்டர் சைட்லேயும் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, திஸ் இஸ் RC. ஓகே, நவ் கெப்பாசிட்டர் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே இங்கே ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இங்கே வந்து இன்புட் வோல்டேஜ் வரும், இதுலேருந்து எனக்கு ஒன்லி ஏசி மட்டும்தான் வரணும், டிசி வரக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த C1ஓட மெயின் ஜாப் என்னென்னா டு அலோவ் ஒன்லி ஏசி அண்ட் பிளாக் டிசி ஃப்ரம் இன்புட் சோர்ஸ் வோல்டேஜ். அதுக்காக C1 யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, CEன்னு. This is used to provide low reactance path to the output, to the amplified output, AC output அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னா, நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் வந்து டிசியை பிளாக் பண்ணி ஏசியை மட்டும் தான் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்படி கொடுத்தா அப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம இங்கே இப்படி இன்புட் அப்படி கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து இந்தளவுக்கு எக்ஸாக்ட் ஏசியாக இல்லாமல் இங்கே வரும். ஸோ அது அந்த கெப்பாசிட்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஏசி சிக்னலாக இங்கே வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஆம்ப்ளிஃபைட் சிக்னலாக இங்கே கிடைக்கிறப்போ திரும்ப அதை இன்னும் அதில் இருக்க டிசி காம்பனன்ட்ஸை கட் பண்ணிவிட்டு பியோர் ஏசியாக வரத்துக்காகவும் அதுக்காக ஒரு தடவை ஒரு அப்ளிகேஷன் இங்கே இருக்கிற எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கிடைக்கிற அவுட்புட்டை வந்து ஃபர்தராக டிசியை பிளாக் பண்ணி வெறும் பியோர் ஏசியாக கொடுக்கறதுக்காக ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து டு ப்ரொவைட் லோ ரியாக்டன்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்கேருந்து அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்டில் 2 பாத் கிடைக்கும் இதுக்கு அவுட்புட்க்கு, இப்படி ஒன்று இப்படி ஒன்று. கரெக்டாக? ஸோ இது வந்து ரியாக்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பாத்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ஸ் நம்ம இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலன்னா ஆல்வேஸ் அவுட்புட் இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். கரெக்டாக? இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் பாத், இது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோ ரியாக்டன்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்புட்க்கு ஒரு லோ ரியாக்டன்ஸ் ஆர் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தை கொடுக்கறதுக்காக ஒரு ரீசன் பைபாஸ் பண்ணும் இந்த ரெசிஸ்டரை. அதனால் அது எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் இன்னும் ஃபர்தராக அவுட்புட்டில் டிசியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி ஒன்லி ஏசியை கொடுக்கறதுக்காகவும் ரெண்டுக்காக இந்த சிஏ யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி சிசி அப்படின்னு இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
கலெக்டர் கெப்பாசிட்டர். இதோட மெயின் ஜாப் என்னென்னா, ஒரு மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணோம்னா இதை வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக இது கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆம்ப்ளிஃபையர்லேயே ரெண்டாக சொல்லுவாங்க, சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்னு. சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்னால் ஒரே ஒரு ஸ்டேஜில் தான் ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க. நான் இன்புட் கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் கிடைக்கணும் ஆம்ப்ளிஃபைடாக. நான் இப்படி இன்புட் தரேன், எனக்கு ப்ராசஸ் ஆகிட்டு அவுட்புட் வந்து நல்லா ஆம்ப்ளிஃபைடாக அப்படி கிடைக்கணும். இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ். மல்டி ஸ்டேஜ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க. நான் ஒரு இன்புட் தரேன், எனக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஆம்ப்ளிஃபையாக வரணும். இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிடைச்ச அவுட்புட்டை நான் திரும்ப செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக தருவேன். தென் ஃபைனலாக செகண்ட் ஸ்டேஜில் எனக்கு இன்னும் ஆம்ப்ளிஃபைடாக கிடைக்கும். அதை தேர்ட் ஸ்டேஜுக்கு தருவேன், இன்னும் ஆம்ப்ளிஃபைடாக கிடைக்கும். ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஒரு மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்மாலாக இப்படி ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு சிக்னல் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் நல்லா ஆம்ப்ளிஃபைடாக கிடைக்கும். ஏன்னா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபை பண்ணிகிட்டே போகும். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கிறது இப்படியாகும், அப்புறம் அதை வந்து இப்படியாகும், அப்படியே போயிட்டே இருக்கும். சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்னா இன்புட் அவுட்புட் அவ்வளோதான். ஸோ ஒரு மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் செட்டப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்த இன்புட்டோட கனெக்ஷனுக்காக இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிசிஏ. புரியுதா? ஸோ இங்கேருந்து நமக்கு வர இன்புட் சோர்ஸை C1லேருந்து இங்கே வருது இல்லை, அதே மாதிரியே இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட அவுட்புட் வந்து இங்கே கிடைக்கும். இந்த அவுட்புட் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக வரும். திரும்ப இங்கேருந்து அப்படியே செகண்ட் ஸ்டேஜ் சர்க்யூட் அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர். இந்த பாயிண்டில் VCC, பாயிண்டில் VCE, ஸ்பெஷல் இதை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், இப்படி தானே இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணுங்கள். சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு NPN டிரான்சிஸ்டர் அண்டர் காமன் எமிட்டர் மோடு, கலெக்டர் எமிட்டர் பேஸ். எமிட்டரில் வந்து அரோ நாட் பாயிண்டிங் இன் சின்ஸ் இட்ஸ் NPN டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு இதை ட்ரா பண்ணிடணும். இதுக்கப்புறம் கரண்ட் டைரக்ஷன். ஒரு NPN டிரான்சிஸ்டரில் எமிட்டர் கரண்ட் வெளியில் வரும், பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட் உள்ளார வரும். ஸோ அதை இங்கே மார்க் பண்ணுற மாதிரி கரண்ட் டைரக்ஷன் ட்ரா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையரில் எல்லா சைட்லேயுமே வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுவாங்க டு மெயின்டைன் கரண்ட் ஈக்குவலி த்ரூ அவுட் த சர்க்யூட்ன்றதுக்காக, லிமிட் பண்ணுறதுக்காக, நமக்கு தேவையான அளவு கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்புட் சைடில் டிவைட் பண்ணி இப்படி ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பேஸ் கரண்ட் ரொம்ப முக்கியம் இதில். அதனால் வந்து நமக்கு 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க டு கண்ட்ரோல் இட் எஃபெக்டிவ்லி. ஸோ R1 R2ன்னு ரெண்டு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இன்புட் சைட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் சைடில் கலெக்டருக்கு RCன்னு ஒரு ரெசிஸ்டரும், இந்த எமிட்டர் சைடில் REன்னு ஒரு ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் 3 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இன்புட் சைடில் C1 கெப்பாசிட்டரோட ஜாப் வந்து மெயின்லி அது வந்து இட் பிளாக்ஸ் DC ஒன்லி அலோஸ் AC. நமக்கு இங்கே AC தான் வேணும், அதை தான் ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஸோ நமக்கு இங்கே இருக்கிற சோர்ஸ் வோல்டேஜில் DCயை பிளாக் பண்ணிவிட்டு ஒன்லி ACயை மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டர் C1 கொடுக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் C1 இஸ் டு அலோவ் ஒன்லி AC ஃப்ரம் இன்புட் சோர்ஸ் வோல்டேஜ். நெக்ஸ்ட் 2 கெப்பாசிட்டர். ஒன்று எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் ஜாப் இஸ் டு ப்ரொவைட் லோ ரியாக்டன்ஸ் பாத் டு த அவுட்புட், ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்புட் சைடில் பார்த்தோம்னா இது ரெசிஸ்டன்ஸ் பாத், ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஹை ரியாக்டன்ஸ் பாத். இது இல்லைனா ஃபுல்லாக ஆல்வேஸ் அவுட்புட் இப்படி தான் வரணும். ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கனால இது இன்னொரு பாத், லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோ ரியாக்டன்ஸ் பாத் இருக்கும். ஸோ இது வந்து அவுட்புட் ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட் சிக்னலுக்கு லோ ரியாக்டன்ஸ் பாத்தை சப்ளை பண்ணுறது தான் இதோட ஜாப். தென் ஃபைனலி CC கலெக்டர் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஜாப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்க காம்பனன்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங்னு பார்த்தோம்னா சிமிலர் தான். 2 சைக்கிள் இருக்கும், பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள். இங்கே அப்ளை பண்ணுற இன்புட் சிக்னல் வந்து இப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சைக்கிள், இது வந்து நெகட்டிவ் சைக்கிள். ஸோ அண்டர் பாசிட்டிவ் சைக்கிள் இது வந்து சேச்சுரேஷன் பயாசிங், அதாவது ஃபார்வர்ட் பயாசிங்காக இருக்கும். அண்டர் நெகட்டிவ் சைக்கிள் இது வந்து கட் ஆஃப் பயாசிங்காக இருக்கும். ஸ்விட்ச் பார்க்குறப்போ எக்ஸாக்டாக பார்த்துருந்தா அதே தியரி, அதே ஈக்குவேஷன் இங்கேயும் வரும். இதுலேயும் அவுட்புட் சைட்லேருந்து இங்கே சர்க்யூட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதை கரெக்டாக ட்ரா பண்ணுறது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இதை கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as VCE is equal to VCC minus ICRC. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இன்புட்டோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போது இது வந்து ஃபார்வர்ட் பயஸ்டாக இருக்கும். ஃபார்வர்ட் பயஸ்டாக இருந்ததுன்னா பேஸ் கரண்ட், இன்புட் கரண்ட் அதிகமாக இருக்கும். இன்புட் கரண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அவுட்புட் கரண்ட்டும் அதிகமாக இருக்கும், கலெக்டர் கரண்ட். ஸோ அவுட்புட் கரண்ட் அதிகமாக இருந்ததுன்னா வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும், அதனால் இன்புட் லோ ஆகும். கரெக்டாக? ஸோ ஒரு பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்கிற ஒரு இன்புட்க்கு நெகட்டிவ் சைக்கிளில் இருக்கிற அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா அவுட்புட் லோவாக கிடைக்குன்றனால ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட்டாக கிடைக்கும். அது எப்படி ஆம்ப்ளிஃபை ஆகுன்றதை வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சிம்பிளி இப்படி யூஸ் பண்ணோம்னா ஆம்ப்ளிஃபை ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? பட் ஒரு பாசிட்டிவ் சைக்கிளோட இன்புட்க்கு
நமக்கு நெகட்டிவ் சைக்கிளில் கிடைக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சைக்கிள் அப்போது ஐபி ரைஸ் ஆகும், ஐசி ரைஸ் ஆகும். ஐசி ரைஸ் ஆனிச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப் ரைஸ் ஆகும், அதனால் அவுட்புட் கம்மியாகும், அதனால் நெகட்டிவ் சைக்கிளில் கிடைக்கும். அதே ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போது இது கட் ஆஃப் பேசிங் ஆகும், அப்போ ஐபி கம்மியாகும், ஐசி கம்மியாகும், வோல்டேஜ் ட்ராப் கம்மியாகும், அதனால் அவுட்புட் அதிகமாகும். ஸோ அப்போ அவுட்புட் அதிகமானதுன்னா நமக்கு பாசிட்டிவ் சைக்கிளில் கிடைக்கும். புரிஞ்சுதா? இவ்வளோ தான் ஒர்க்கிங் இருக்கும் இதில். ஸோ இப்படி ஒரு இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு ஆம்ப்ளிஃபைடாக இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடைக்கும். சேம் டைரெக்ஷனில் போட்டிங்கன்னா தப்பு, ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸ்டாப் பண்ணணும்.